வணக்கம் ஐயா. வணக்கம். பஞ்சாங்க யோகம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகுப்பு எடுக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது யாரும் எங்கேயும் கேள்விப்படாத மாரியா இருக்கு. அத பத்தியும் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா, நேயர்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா. நிச்சயமா சொல்லலாம். அதாவது பஞ்சாங்கம் அப்டின்னா, நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஜோதிடர்கள் எல்லார்கிட்டயும் இருக்கிறது பஞ்சாங்கம். பஞ்ச அங்கம். பஞ்சாங்கம் சொல்லுவாங்க. அதுல 2 விதமான பஞ்சாங்கங்கள் இருக்கு. திருக்கணித பஞ்சாங்கம்னு ஒண்ணு இருக்கு. வாக்கியப்படி பஞ்சாங்கம்னு ஒண்ணு இருக்கு. ஆமா. இந்த வாக்கியப்படி பஞ்சாங்கம் வந்து கோயில் அகவ விதிகளுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கம் என்பது மனிதர்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ம். இது வந்து இது ஒரு வாக்கிய பஞ்சாங்கமா, திருக்கணித பஞ்சாங்கமா ஜோதிடர்களுக்குள்ளேயே ஒரு சர்ச்சை இருந்தது. நான் திருக்கணிதம் தான் பார்ப்பேன். நான் வாக்கியம் தான் பார்ப்பேன் அப்படிலாம் இருந்தது. இதற்கு வந்து மகா பெரிவா சங்கராச்சாரியார் அவர்கள் வந்து இதுக்கு ஒரு தீர்வு குடுத்தார். ஒரு மாநாட்டுல. வாக்கியப்படி பஞ்சாங்கங்கள வந்து நீங்க கோவில் அகம விதிகளுக்கு பயன்படுத்திக்கீங்க. திருக்கணித பிரகாரம் மனிதனுடைய வாழ்வாதாரங்கள், அவன் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பயன்படுத்திக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. இது பஞ்சாங்கத்துடைய விளக்கம். அவர் மூலியமா தான் அவர் இந்த மூலியமா தீர்வு டிக்ளரேஷன் குடுத்தார். ஓகே. டிக்ளரேஷன் குடுத்துட்டார். ஆ. இப்ப அத வச்சு தான் எல்லாம் பயன்படுத்துறோம். 2வது இப்போ திருத்தி வந்த திருக்கணிதம் என்பதனால ம். மனிதனுடைய பிறப்பு முதல் அவருடைய வாழ்வாதாரங்கள் அனைத்தும் பார்க்கறதுக்கு திருக்கணித பஞ்சாங்கம் நல்லா ஒத்துழைக்குது. நல்லா செட் ஆகுது. இப்ப 99% பேர் வந்து திருக்கணித பஞ்சாங்கம் தான் பயன்படுத்துறாங்க. ம். அப்ப இந்த பஞ்சாங்கம் அப்படின்னா பஞ்ச அங்கங்கள் சொல்லுவாங்க. அதுல வந்து திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம். இப்போ பொதுவா உங்ககிட்ட நீங்க என்ன கிழமை பிறந்தீங்கன்னு கேட்டா சொல்லுவீங்க. ஒரு புதன்கிழமை பொறந்துட்டேன் ஆமா, அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஆமா. சரி என்ன நட்சத்திரம்? உங்களுடைய நட்சத்திரம்? உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பொறந்தேன்னு சொல்லிட்டீங்க. ஆமா. சரிங்க. நீங்க எந்த திதியில பிறந்தீங்க? அது அப்போ யோசிப்பாங்க எல்லாரும். தெரியாது. அப்ப நீங்க எந்த யோகத்துல பிறந்தீங்க? அதுவும் யோசிப்பாங்க. நீங்க என்ன கரணத்துல எல்லாருக்கும் பிறந்தீங்க? தெரிஞ்சது நட்சத்திரம். திதி. அப்ப நமக்கு இதுவரைக்கும் தெரிஞ்சா போதும்னு நினைக்கிறதுன்றது, அதாவது அதான் ஏற்கனவே பதிவுல கூட சொன்னேன். ஒரு செல்போன பத்தி மொத்தமா தெரிஞ்சுக்கிறோம். ஆமா. ஆனா நம்மள பத்தி தெரிஞ்சுக்க மாட்டோம். ம். கேட்டா அது ஜாதகத்துல எழுதியிருக்குங்க. எழுதியிருந்தா இருக்கட்டும். அது எதுக்கு எழுதியிருக்காங்க? நீங்க எந்த திதியில பிறந்தீங்கன்னு தெரிஞ்சுக்க தானே எழுதியிருக்காங்க. ஆமா. நீங்க ம். எந்த யோகத்துல பிறந்தீங்கன்னு தெரிஞ்சுக்க தானே அதுல எழுதியிருக்காங்க. நீங்க எந்த கரணத்துல பிறந்தீங்கன்றதுக்காக தானே அதுல எழுதியிருக்காங்க. அப்ப அத தெரிஞ்சுக்க வேண்டியது தானே. இப்ப நான் கேட்கிறேன், உங்களுடைய கரணம் எதுன்னு கேட்கிறேன் சொல்லணும். இது அதுவும் ஒவ்வொருத்தரும் மனிதனாக பிறந்தவங்க அத்தனை பேருக்கு இது பயன்படும். ஏன்னா, அன்னைக்கு அந்த கிரக நிலைகள் அந்த நேரத்துல ஒரு குழந்தை பிறக்குது. ம். ஜனனமாகுற நேரத்துல. அன்னைக்கு ஒரு அமாவாசை திதியா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அத ஆமா. மாத்த முடியாது இல்லையா? கண்டிப்பா. இப்ப அமாவாசை திதியில ரேடியேஷன் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். பௌர்ணமி திதியில ரேடியேஷன் எப்படின்னு தெரியும். பௌர்ணமி திதினா அந்த கடல் அலைகள் அதிகமா இருக்கும். அதிகமாக வர்றது. அமாவாசை திதியில கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கும்போது, இந்த வயதானவர்கள் கூட அ இறக்கறதுக்குலாம் கூட வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பேசுவோம். அப்போ அந்த கதிர்வீச்சினுடைய தன்மை நிலைகள் மாறுதா இல்லையா? உண்மை. அப்ப நம்ம எந்த திதியில பிறந்தோம்? அது தெரிஞ்சுக்கணும். அது அனைவருமே தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும். வச்சுக்கிறது ஒரு நல்லது. சஷ்டி திதியில பிறந்தவரு, ம். அவருடைய லைஃப் பார்ட்னர் சஷ்டி திதியில எடுக்கக்கூடாது. ஆஹா. இது தெரியாது. நட்சத்திர பொருத்தம் 10 பொருத்தம் இருக்கு. ஆஹா, ஓஹோன்னு சொல்லிட்டு கட்டிடுவாங்க. சஷ்டி ஒரு சஷ்டினாலே குழந்தை பாக்கியம் கஷ்டம். இன்னொரு ம். சஷ்டி வந்துருது. அப்ப என்ன ஆகும்? இன்னொரு குழந்தை பாக்கியமே அவங்களுக்கு தடைப்பட்டு போகும். அப்ப ம். பஞ்சமி திதின்னு ஒண்ணு இருக்கு. ம். அப்புறம் திரியோதசி திதி. திரியோதசி திதி வந்து நம்ம பிரதோஷம் செய்றோம் இல்லையா? ஆமா. பிற தோஷங்களை போக்கக்கூடிய திரியோதசி திதி. அப்ப இந்த ம். திதிகள்லாம் என்ன? திதியினுடைய சாராம்சம் என்ன? திதிகள் தான் நம்மளுடைய கர்மாவ காட்டும். ஓகேவா? அப்ப இந்த பஞ்சாங்க யோகம்னா, இதுல இந்த வகுப்புல இந்த பஞ்சாங்கத்த பத்தி முழுமையா சொல்லிக் குடுத்தோம். அப்ப நீங்க எந்த பேட்டர்ன்ல இருக்கிறீங்க? எந்த திதியில பிறந்தீங்க? எந்த யோகத்துல பிறந்தீங்க? எந்த கிழமையில பிறந்தீங்க? எந்த நட்சத்திரத்தில் பிறந்தா நட்சத்திர யோகங்கள், பலாபலங்கள்லாம் நெறைய வருது. இப்ப டிவிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ராசிக்கு இந்த மாரி மட்டும். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க? சொல்லும்போது கூட பொது பலன் தான் சொல்றாங்க. ம். அப்ப சுய ஜாதகத்தில் கொண்டு வந்து இதெல்லாம் பார்த்துக்கலாம்ல. ஆமா. உங்களுடைய பொது பலன் கேட்கறது அது பொது பலன் அத விட்டுருங்க. இப்ப வருட பலன் கூட 2026 எல்லாம் சொல்லியிருக்காங்க. அத விட்டுருங்க. உங்களுடைய ஜாதகத்துல நீங்க என்ன திதியில பிறந்தீங்க? என்ன யோகத்துல பிறந்தீங்க? என்ன கரணத்துல பிறந்தீங்க? தெரிஞ்சுக்கிட்டு, அந்த கரணாதிபதிய ஆக்டிவேட் பண்ணலாம். ஆஹா. அந்த திதி சூனியாதிபதிய நிவர்த்தி செய்யலாம். உங்களுக்கு அந்த யோகம்னு ஒரு பாருங்க. அந்த யோகம்னா, இப்ப வந்து வாரக்கிழமைகள் சொல்றோம் இல்லையா? கிழமைகள் வந்து 7 நாள். கரெக்ட்டா? ஆமா. 7 நாள் தானே? தப்பா 7 சொல்ட்டேனா? நாள். 7 நாள் ஓகே. கரெக்ட்டா தான் சொல்றீங்க. அதே மாரி வந்து திதிகள். ம். திதிகள் வந்து பிரதமை, துவிதியை, திரிதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி,
சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்தசி. 14 நாள் ஆயிடுச்சுங்களா? ஆமா. இப்ப அமாவாசை வரும். 15. 15. மறுபடியும் திரும்பி பிரதமையில ஆரம்பிச்சு சதுர்தசி வந்து பௌர்ணமி வரும். தேய்பிறை. தேய்பிறை பௌர்ணமி. அதாவது 14 + 1 + 1 மொத்தம் 16 திதிகள் வருது. ஆமாங்க. ஓகே. கிழமைகள் 7 மாதிரி, திதிகள் 16. யோகம்னு ஒண்ணு இருக்கு. நித்திய நாம யோகம் சொல்லுவாங்க. அந்த யோகங்கள் வந்து 27 வருது. அந்த 27 யோகங்கள் விஷ்கம்ம யோகம், சுபம் யோகம், சௌபாக்கிய யோகம், பிரீத்தி யோகம் சொல்லிட்டு 27 யோகங்கள் வருது. அந்த யோகத்துல நீங்க எந்த யோகத்துல பிறந்தீங்க? அது தெரியாதுங்க. அந்த யோகத்துக்கு யோகாதிபதினு ஒரு கிரகம் இருக்கு. அவயோகாதிபதினு ஒரு கிரகம் இருக்கு. அப்ப அந்த அவயோகாதிபதி கிரகம் உங்களுடைய ஜாதகத்துல ஒரு சூரியன் வச்சுக்கோங்களேன், அவயோகாதிபதி. அந்த கிரகம் உங்களுக்கு ஜாதகத்துல இருக்கும் இல்லையா? ஆமா. அந்த இடத்துல அவயோகாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால அந்த இடத்துல சில பிளானட், ஏன்னா இது ஓப்பனா சில விஷயம் சூட்சமங்களை சொல்லக்கூடாதுனால சொல்றேன். சில பிளானட் கிராஸ் ஆகும்போது உங்களுக்கு துன்பம் வரும், பாதிப்பு வரும் அப்படின்னு இருக்கு. சிஸ்டம் அதான் நாங்க ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டோம். 2வது அந்த தசாபுத்தி சொல்றாங்க இல்லையா? சூரியன் தசை வந்தால் உங்களை படுத்தி எடுக்கும். சூரியனோட புத்தி நடக்கும். மற்ற தசை நடக்கும், சனி தசையோ இல்ல புதன் தசையோ ஏதோ நடக்கும். அதுல சூரியன் புத்தின்னு வரும் இல்லையா? அந்த டைம்ல உங்களுக்கு கரெக்டா வச்சு செய்யும். இதுதான் யோகத்தினுடைய தன்மைகள். அப்போ உங்களுடைய யோகம் என்னன்னு தெரியணும், உங்களுடைய யோகாதிபதி யாருன்னு தெரியணும், அவயோகாதிபதி யாருன்னு. இது வந்து இன்னைக்கு ஜோதிடம் பாக்குறாங்க இல்லையா? ஆமா. அவங்க தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்களாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வந்து எஃபெக்ட் போட்டு சொல்றோம், செய்யறோம். நீங்க வகுப்பு எடுக்கிறதெல்லாம் வகுப்பு எடுக்கிறோம். அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும், இண்டிவிஜுவல் தெரிஞ்சுக்கணும். இப்போ அதை தெரிஞ்சு அவங்க மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க, பயனடைகிறாங்க. இப்ப என் கஸ்டமர்ஸ் எல்லாமே இப்ப நான் உங்களுக்கு கேட்டாலே நீங்க எந்த காரணத்தை போறீங்க கரெக்டா சொல்லுவாங்க. உங்க கருணாதிபதி ஆக்டிவேட் பண்றீங்களா? பண்றேன். கருணாதிபதினா என்ன? இப்ப பொங்கல் வரப்போகுது. பொங்கல் வந்து மகர சங்கராந்தின்னு ஒண்ணு வரும். ஆமா. அந்த மகர சங்கராந்தியில கிராமத்துல சொல்லுவாங்க, இந்த வருஷம் எது மேல வருது? யானை மேல வருது. கரெக்ட். யானை மேல, புலி மேல சொல்லி இந்த வருஷம் வந்து புலி மேல வருது. அப்ப அதுக்கு பேர் பாலவ கரணம் சொல்லுவாங்க. அப்ப பாலவம் கரணத்து மேல புலி மேல இந்த வருஷம் வரும் பொழுது அந்த வருடத்தினுடைய பலாபலங்கள் அது எல்லோருக்கும் பொதுவா இருக்குமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்குமா? அதுதாங்க. இப்போ வந்து மகர சங்கராந்தி தை 1ஆம் தேதி ஆரம்பிக்குது இல்லையா? அன்னைக்கு எந்த கரணத்தில் தை உதயமாகுது? உதயமாகிற நேரத்தில் என்ன கரணம் இருக்கு? ஓகே. அப்போ இந்த வாட்டி புலி மேல உதயமாகுது. புலின்னா பாலவ கரணம். ஓகேவா? சரி, அது இருக்கட்டும். இதே மாதிரி நீங்க பிறக்கும்போது ஒரு கரணம் இருக்கும்ல? ஆமா. அந்த கரணம் தான் உங்களை இயக்குது. ஆஹா. இது எத்தனை பேர் தெரியும்? ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரியாது. இதுவும் நிறைய இதைதான் சொல்லிக் கொடுக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்க வகுப்புக்கு வாங்க கத்துக்க. இது வந்து ஜோசியம் தெரிஞ்சுக்கிறது இல்ல, உங்களுடைய அதிகபட்ச மக்களுக்கு தெரியுது நட்சத்திரம், ராசி தான். வேற எதுவும் தெரியுது இல்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தான் என்னுடைய ஆசை. அது வந்து குருமார்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இதையும் நீங்க வந்து பஞ்சாங்க யோகம் சொல்லிட்டு பஞ்சாங்க யோகம் வகுப்பு எடுக்கிறீங்க. அதுல நிறைய பேர் 3 மணி நேரம் போகும். அவனுடைய டோட்டல் ஹிஸ்டரி அதுல வந்துடும். அப்ப அவங்க எப்படி பாசிட்டிவா தன்னை மாத்திக்கிறது, தொழில் வளர்ச்சதை எப்படி ஏத்திக்கிறதோ, எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இதுல இருந்தே சொல்யூஷன் எடுத்துக்கலாம். அந்த வகுப்புல பயன்பெற்று இருக்காங்க நிறைய பேர் வகுப்பை பயன்படுத்திருக்காங்க. அடுத்த வர வீடியோக்கள்ல அவங்களுடைய ஃபீட்பேக்லாம் கூட கொடுக்குறேன், நீங்க போடுங்க. நல்லது ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.